ஸோ 15,000 பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் புதுசாக வந்திருக்க டிவைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Narzo 90X. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ 15,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இந்த டிவைஸ் வாங்கலாமா? ஸோ ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ இதான் நமக்கு இந்த Realme Narzo 90X வர பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த பாக்ஸ் சைடில் வச்சிடலாம். நம்ம டிவைஸ் வந்து இருக்கு. தென் ஒரு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ் நம்ம மேக்ஸிமம் 60 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் Type A to Type C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் நம்ம இன்னொரு பாக்ஸ் வச்சிருந்தோம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள சிம் எஜெக்டர் பின், குயிக் ஸ்டார்ட் கைட், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டிவைஸ் வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். நம்ம கேஸ் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணி பார்த்தலாம். இங்கே ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம புதுசாக ஒரு கேஸ் வாங்குற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு தாங்கும். ஜஸ்ட் செட்டப் பண்ணிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. உள்ள நம்ம ஆப் டிரைவர் ஸ்வைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேவையில்லாத ஆப் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளால் மோஸ்ட்டாக எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். தென் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் 6+128. இப்போ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம 23 GB நம்ம சிஸ்டமே எடுத்துக்குது. பேலன்ஸ் இருக்கிற ஜிபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று நைட்ரோ ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தா ஃப்ளாஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தா ஃப்ளாஷ் ப்ளூ. ஸோ இந்த டிவைஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக் சைட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு டிராகல் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP65 வந்து இருக்கு. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி படுச்சுன்னா எதுவும் வந்து ஆகாது. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.28 mm திக்னஸ். தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 212 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சஸ்ல ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD+ பண்ணலா கொடுத்துருக்கலாம். இங்கே நமக்கு HD+ டிஸ்பிளே தான் வந்து இருக்கு. தென் 1200 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. இண்டோர் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல வந்து டிஸ்பிளேட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் நம்மளால மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது. யூடியூப்ல உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து கிடையாது. தென் டிஸ்பிளேட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே அந்த பிளாக் பார்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளேட குவாலிட்டி நல்லா இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபுல் HD பேனல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல நம்ம மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடு எதுவுமே வந்து கிடையாது. தென் கீழே நம்ம சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். நம்மளால 2 சிம் வந்து போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்கு. மைக்கும் சிம் எஜெக்டர் பின் கேப்பும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம சிம் ட்ரே ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த மைக்கில் குத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. தென் அது பக்கத்தில் வந்து Type C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அதுக்கு பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்ல நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சவுண்டோட வால்யூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 400% பவர் மாதிரி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சவுண்ட் அவுட் ஒரு டீசெண்டாக வந்து இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. அந்த பவர் பட்டன்ல தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. தென் இந்த டிவைஸோட பேக் சைடில் வந்து பார்த்தோம் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேர் வந்து பல்ஸ் லைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைட் நமக்கு வந்து பார்த்தா ஒரு RGB லைட். இது நம்ம டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அங்கே நம்ம போனோம் அப்படின்னா பல்ஸ் லைட்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த பல்ஸ் லைட் நம்ம டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பல்ஸ் லைட் நமக்கு வந்து பார்த்தா கால், நோட்டிஃபிகேஷன், அலாரம், மியூசிக் எதுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் கால் இருந்துச்சு அப்படின்னா என்ன கலர் லைட் எரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme OS 6.0 வந்து இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. ஸோ ஆல்ரெடி Realme OS 7.0 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிவைஸ் ரிலீஸ் பண்ணும்போது Realme OS 7.0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இங்கே 6.0 தான் அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ இயர்ஸ் நமக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் வந்து இன்னும் கிளியராக மென்ஷன் பண்ணல. ஒன்ஸ் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவைஸ் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா Realme OS நமக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. உங்களால் வந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கும் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அனிமேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அதை வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகாது. எங்கேயோ ஓப்பன் ஆகி எங்கேயோ வந்து க்ளோஸ் ஆகும். அனிமேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண மாதிரி ஃபீலாக இருக்கும். இங்கே நமக்கு அனிமேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒரு டிவைஸ் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அனிமேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிவைஸில் அனிமேஷன் வந்து கிடையாது. இதுக்கு வேண்டிய இந்த டிவைஸ் நான் சூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது டிவைஸ் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீ இன்ஸ்டாலாக நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. பட் நம்மளால் மோஸ்ட் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி சாஃப்ட்வேரில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து ஓ டயலர் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் இந்த டிவைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அனிமேஷன் தவிர. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பேட்டரி. ஸோ இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாக்ஸ்லேயே உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து தராங்க. பட் இந்த டிவைஸ் நம்ம மேக்ஸிமம் 60 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த டிவைஸ் நம்ம 0லேருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. இப்போ நம்ம டிவைஸில் வந்து சுத்தமாக சார்ஜ் வந்து கிடையாது, 0% இருக்கு. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. 17% பேட்டரி வந்து ஏறி இருக்கு. 20 மினிட்ஸில் 32% ஏறி இருக்கு.
தென் 30 minutes 45%, 40 minutes 57%, 15 minutes 69%. இப்போ கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 80%க்கான சார்ஜ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஃபைனலாக இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் வந்து பார்த்தா கரெக்டாக எடுத்திருக்கு. பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் சூப்பராகவே இருக்கு. நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் லைட் யூஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்போ 2 days உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். ஸோ பேட்டரி எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நேர்லி ஒரு 5.5 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல 94% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. ஸோ இந்த டிவைஸில் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸில் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிடுது. ஸோ பெருசாக லேக் ஹேங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நம்ம நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தோம் அனிமேஷன் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாத ஒரே ஒரு குறையை தவிர ஸோ மற்றபடி நமக்கு வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 60 FPS வாங்கிக்க முடியும். கேம் பிளே ஒரு ஸ்மூத்தாக இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடைச்சல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் Bluetooth 5.3 வந்து இருக்கு, Wi-Fi 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் NFC அண்ட் IR பிளாஸ்டர் சென்சார் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080p 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டிவைஸ் எடுத்து ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நம்ம டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்கள், போர்ட்ரேட் கேமரா எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே லோ லைட் எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இங்கே கேமரா நமக்கு ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 RAM வேரோட அவைலபிளாக இருக்குது. 6+128 நமக்கு வந்து 14,000 ரூபா. தென் 8+128 நமக்கு வந்து 15,500 ரூபா. அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக எல்லா மொபைலோட ப்ரைஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தால் இப்போ இந்த டிவைஸ் நம்ம 6+128 14,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. அப்போ இந்த 14,000 இந்த டிவைஸ் வாங்காமல் நம்ம வந்து Realme P4 5G இல்லை Oppo K13 5G நம்ம 15,000 கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் இப்போ இந்த 2 டிவைஸும் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 18,000 17,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தா போயிடுச்சு. அதனால 15,000 பிரைஸுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக இந்த டிவைஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தா கரெக்டாக 15,000 ரூபா தான். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மேபி இந்த டிவைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் Moto G57 பவர் அந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸ் நான் குறையா பார்க்கறது வந்து பார்த்தா Full HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். தென் சாஃப்ட்வேர் நமக்கு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இது 2 மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஸோ மற்றபடி டிவைஸ் நல்லா இருக்குது. இந்த டிவைஸோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.